ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஒன் டே ட்ரிப் ஸ்பாட்டை தான் சொல்ல போகிறேன். அந்த ஸ்பாட் தேனி, திண்டுக்கல், மதுரையில் வந்து ரொம்ப பக்கமாக தான் இருக்கும். மதுரையிலேருந்து நீங்கள் போகிறப்ப ஆண்டிப்பட்டியிலேருந்து நீங்கள் லெஃப்ட்டு கட் பண்ணினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். கூகுள் மேப் ஃபாலோ பண்ணால் அது வந்து மோஸ்ட்லி தப்பாக தான் காமிக்குது. கூகுள் மேப்னால் நீங்கள் மேகமலை அப்படின்னு டைப் பண்ணால் அது சின்னச்சுருளி ஃபால்ஸுக்கு போகிற வழியில் காமிக்குது. பட் அது வந்து மேகமலைக்கு போகாது. அதனால் நீங்கள் மேகமலை வியூ பாயிண்ட் எல்லாத்தையும் மேகமலை ஹைவேஸ்னு கூகுள் மேப்பில் டைப் பண்ணி போகலாம். அங்கே செக் போஸ்ட்டில் உங்களை செக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மேலே ஏறலாம். மேலே ஏறுறப்ப சில பெஞ்ச் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஆனால் போக போக சில்னஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். மேகமலைக்கு பெஸ்ட்டு வந்து ரெய்னி சீசன் தான். ரெய்னி சீசனில் நீங்கள் போகிறப்ப கலர்ஃபுல்லாக பிளான்ஸ் வந்து அந்த ராக்ஸில் எல்லாம் இதாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு ஃபோட்டோ ஸ்பாட்டாக இருக்கும். நீங்கள் போகிறப்ப நிறைய டீ பிளான்டேஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வந்து இருக்கும். அதுவும் உங்களுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறமா டீ பிளான்டேஷன்லாம் தாண்டி ஹைவேஸ் டேம் வந்து ரீச் பண்ணுவீங்க. ஹைவேஸ் டேம் பக்கத்தில் பேச்சியம்மன் ரெஸ்டாரண்ட் இருக்கும், அங்கே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஹைவேஸ் டேம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் மகாராஜா மேட்டுக்கு ரீச் பண்ணலாம். மகாராஜா மேட்டு வரைக்கும் தான் நாங்கள் போனோம், அதுக்கு மேலே எங்களால் போக முடியல. அவங்க லோக்கலில் கேட்டப்போ அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு எங்கள்கிட்ட சொன்னாங்க. அதனால நாங்கள் போகல. ஒருவேளை அது மழை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால சொல்லியிருக்கலாம். மகாராஜா மேட்டை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ரொம்ப நேரம் நீங்கள் ட்ரெக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 10 மினிட்ஸ் தான் நீங்கள் ட்ரெக் பண்ணணும். மகாராஜா மேட்டு ரீச் ஆனதும் அங்கே 2 பழமையான கோயில் இருக்குது. அதில் ஒரு கோயில் வந்து ஹைவேஸ் டேம் கட்டினது அப்படின்னு சொன்னாங்க. மகாராஜா மேட்டிலேருந்து பார்க்க நிறைய மலைகள் தெரியும். அதே போல் சில கிராமங்களும் கீழே தெரியும். அங்கே நீங்கள் பெஸ்ட்டு வியூக்காக பைனாக்குலரை வந்து 50 ருபீஸ்க்கு நீங்கள் வாடகைக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய அனிமல்ஸை வந்து பார்க்கலாம். எலஃபண்ட், டைகர், டீர் இந்த மாதிரி. நாங்கள் வந்து ஒரு புள்ளிமானை தான் பார்த்தோம். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் அதை ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே அது ஓடிடுச்சு. நாங்கள் சம்மர் சீசனில் போனதுனால எங்களுக்கு வந்து போகிறப்ப ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக ட்ரையாக இருந்துச்சு. ரொம்ப வெயிலும் அடிச்சிச்சு. ஆனால் வர்றப்போ 3 o'clock 4 o'clock மேலே தாண்டிட்டதுனால எங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரீம்ஸில் இருந்து ரொம்ப அழகாக தண்ணி வந்துச்சு. அது வந்து ஹெவியாக வர ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் நேரத்தில். அந்த மாதிரி நீங்கள் ரெய்னி சீசனில் போனீங்க அப்படின்னா ஸ்ட்ரீம்ஸ்லேருந்து ரொம்ப அழகாக தண்ணி வந்து வரும். நீங்கள் அங்கே தங்குறதா இருந்தால் ஹோம் ரெசார்ட்ஸுக்கு வந்து புக் பண்ணிக்கலாம். அப்படி தங்குற பிளானில் நீங்கள் போனீங்க அப்படின்னா வர வழியில் வைகை டேமையும் நீங்கள் பார்த்துட்டே வரலாம். ஈவினிங் 6 o'clock நீங்கள் செக் போஸ்ட்டை வந்து மழை ஏறிட்டு கீழே வந்துடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. 2 o'clock 3 o'clock மேலே மழை ஏறவே வந்து விட மாட்டாங்க சம்டைம்ஸ். நாங்கள் வந்து புள்ளிமான் மட்டும் இல்லாமல் ஒரு பைசனையும் கூட அங்கே பார்த்தோம். பைசன் வந்து மகாராஜா மேட்டில் பார்த்தோம். புள்ளிமான் வந்து வர வழியில் தான் பார்த்தோம். ஈவினிங் 6 o'clock மேலே அனிமல்ஸோட நடமாட்டம் இருக்கிறதுனால நம்மளை வந்து விட மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.